வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம நண்டுபிடிக்க போன விளாக் தான் போட போகிறோம். நம்ம தம்பி சித்தரகுமார் இருந்துட்டு என்ன மழை பெஞ்சு நிறைய தண்ணி பள்ளத்துலலாம் ஓடிட்டு இருக்குது, வாங்க போய் நண்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லி நாங்களும் கிளம்பினோம். தம்பி நண்டு பிடிக்கிற நம்மகிட்ட எந்த ஆயுதம் மேலே எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்டேன். நான் கையிலே பிடிச்சி போகிறா நண்டு தள்ளிடுறேன் அப்படின்னா சரி வா தம்பி அப்படின்ட்டு போனோம். அங்கே போனால் எல்லா வங்குக்குள்ளேயும் கைவிட்டு நண்டுகிட்ட கடி வாங்கினான். கடி வாங்கிட்டு அப்படியே ஒரு வழியாக நண்டுகளெல்லாம் பிடிச்சிட்டான். அவன் பிடிச்சி கவரில் போட்டு கொடுத்தான். சவரனை அப்படியே கரெக்டாக பேக் பண்ணி வச்சுட்டாரு. நண்டு தம்பி எப்படி தூக்கி காட்டுறான்னு மட்டும் பாருங்கள். அது பார்த்துமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக நிறைய நண்டுகள் பிடிச்சி அப்படியே சேர்த்திட்டோம். சூப் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு 10 to 15 நண்டு போதும் தம்பி, அதுக்கு மேலே அதிகமாக பிடிக்க வேண்டாம், இன்னொரு நாள் வந்து பிடிச்சிக்கலான்னு சொன்னேன். சரினான்னு சொல்லிட்டு அளவாக 10 to 15 நண்டு மட்டும் பிடிச்சான். அதை எப்படி நண்டு பிடிக்கிறான்னு பாருங்கள். அழுங்காமல் அப்படியே அந்த செடிக்குள்ளெல்லாம் கைவிட்டு அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே அந்த கல் சந்துக்குள்ளே கைவிட்டு அப்படியே பிடிக்கிறேன். நிறைய கடிக்கும். நண்டுகள் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஏறத்தாழ ஒரு 10 to 15 நண்டு நமக்கு உயிரோட கிடச்சிது. எடுத்துகிட்டு வந்து சூப்பராக சூப் வச்சு ஜம்முன்னு குடிச்சிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு, நண்டு சூப்பு. நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.